கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. அப்புறம் என்னங்க? மார்க்கம். மதம் அப்படின்னு என்ன சொல்றேன் பாருங்க. யாரோ ஒரு சின்ன பையன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவன் சத்தம் போடுறான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஒருத்தர், என்னப்பா உனக்கு நீச்சல் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியாததுனாலதான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துறேன். உடனே அவர் கேட்டாரு, உனக்கு புத்தி இல்லையா? நீச்சல் தெரியாதவன் எதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்ச? ஏன் தண்ணிக்குள்ள இறங்குன? சார் இந்த பாடமெல்லாம் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல என்ன காப்பாத்துங்க. அப்ப அந்த பெரிய மனுஷர் சொன்னாரா, நான் சொல்றபடி செய். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? வலது கையை நீட்டு, இடது கையையும் நீட்டு, வலது காலையும் நீட்டு, இடது காலையும் நீட்டு. இப்ப நாளே ஒன்னா சேர்த்து ஆட்டு. என்னங்க, நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு கரையில நின்று நீச்சல் கத்து கொடுத்தா அவனால பழக்க முடியுமா? கைகளை நீட்டு, கால்களை நீட்டு, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டு அப்படின்னு சொன்னா அவனால உயிர் படைக்க முடியுமா? மதம் என்பது இதைத்தான் செய்யும். இத பண்ணு, அத பண்ணு, அங்க போ, இங்க போ, இங்க மூழ்கு, அங்க எந்திரி. இது மதம். இதுக்கிடையில அப்பா வராரு, மகன் என்னானா அப்படின்னு கடைசியில பார்த்தா பிள்ளை தண்ணிக்குள்ள மூழ்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த அப்பா என்ன செய்யறாரு, திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சிட்டாரு. தன்னுடைய பிள்ளை அப்படியே கட்டி பிடிச்சு கரைக்கு தூக்கி கொண்டு வந்துட்டாரு, காப்பாத்திட்டாரு. இது மதம் இல்லைங்க, இதுதான் மார்க்கம். அழிந்து போகிறவர்களை தேடி தேடி ரட்சிக்கின்ற மார்க்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி நீதி கதைகளை சொல்லல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. நீயும் நானும் அழிந்து போய் கொண்டிருக்கையில், பாவத்தில் கட்டப்பட்டு அடிமைகளாக இருக்கையில், அதன் விளைவாக நரகத்திற்கான நாம் லைனிலே நின்று கொண்டிருக்கையில், நரகத்தின் கரையிலே திக்கு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கையில், நம்மை ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். வந்த அமிர்தாமை அறிவித்தார், நானே வழி, என்ன இல்லாமல் ஒருவனாலும் பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியாது.